அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமான நாள். ஓய்வு நாள் அப்படின்னாலே நமக்கு ரொம்ப விசேஷமான நாள் தான். விசேஷமான நாளா இருக்கிறதுனால தேவனுடைய வார்த்தையும் இன்று ரொம்ப விசேஷமா இருக்கும். நம்ம ஒரே ஒரு புஸ்தகத்துல இருந்துதான் இன்னைக்கு தியானிக்க போறோம். ஏன் உங்களுக்கு கஷ்டம்? அடிக்கடி நீங்க இப்படி திருப்பிக்கணும் அப்படி திருப்பிக்கணும் இருக்க வேணாம்ல. அதனால 2 ராஜாக்கள் மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, வேத பாடமும் கூட. 2 ராஜாக்கள் 3:17. நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள். ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்கிறார். தேவன் உங்களுக்கு தரக்கூடிய வார்த்தை, பள்ளத்தாக்கு தண்ணீர்களால் நிரப்பப்படும். விசுவாசிக்கிற மாத்திரம் கைகளை. நம்மளுடைய இருதயம் பள்ளத்தாக்கை போல வெறுமையாக இருக்கலாம், ஜீவ தண்ணீராய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே வருவார். அதுதான் பள்ளத்தாக்கு தண்ணீர். பள்ளத்தாக்கு அப்படின்றது வெறுமையான இருதயம், தண்ணீர் அப்படின்றது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரே ஜீவ தண்ணீராய் நம்மளுடைய இருதயத்தில் வருவார். அதனால் இனி நம்மளோட வாழ்க்கை வெறுமையான வாழ்க்கையா இருக்காது, அருமையான வாழ்க்கையா இருக்கும். அப்போ பள்ளத்தாக்குல அவர் தண்ணீரை நிரப்ப வேண்டுமானால் என்னென்ன காரியம் சொல்லிட்டு நம்ம பார்க்க போறோம். இந்த 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் முழுக்குமே மொத்தமாக 4 தேசத்தில் இருக்கிற 4 ராஜாக்களை பற்றி தெளிவாக எடுத்து உரைக்கிறது. அதாவது மோவாப்பை வீழ்த்தும்படியாக 3 ராஜாக்கள் என்ன பண்றாங்க, போறாங்க. அதுக்கு அப்புறமா எலிசா தீர்க்கதரிசியின் மூலமாய் வரக்கூடிய வார்த்தைகள் தான் ரொம்ப ரொம்ப ஆழமா இருக்கும். நான் வேகமா எந்த தேசம் சொல்றேன், எந்த ராஜான்னு சொல்றேன், அதோட உள் ஆழங்களை சொல்லி நம்ம என்ன பண்ண போறோம், முடிக்க போறோம். நீங்க ஃபர்ஸ்ட் எழுதிக்கங்க. நீங்க எழுதிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு தியானிக்கும் போது எளிதா இருக்கும். ஃபர்ஸ்ட் என்ன தேசம் அப்படின்னா இஸ்ரவேல் தேசம். இந்த இஸ்ரவேல் தேசத்தை இப்ப யார் ஆண்டு கொண்டு இருக்கிறது? அதாவது நம்ம இந்த 2 ராஜாக்கள்ல 3ஆம் அதிகாரத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா இஸ்ரவேலை ஆண்டு கொண்டிருந்தது யார் அப்படின்னா யோராம். இந்த யோராம் யார் அப்படின்னா ஆகாப்பின் மகன். இத நீங்க பார்த்து புரிஞ்சுக்கணும் அப்படின்னா 3ஆம் அதிகாரத்துல 9 வாசிங்க. ஆகாப் இறந்து போன பின்பு 3:9 சாரி 3:5 வாசிங்க. 3:5 வாசிங்க. அப்படியே வாசிங்க. கேட்டு அனுப்பினதற்கு அப்ப நல்லா பாருங்க, இந்த 4 தேசத்தின் ராஜாக்கள்ல 3 தேசத்தினுடைய ராஜாக்களோட பெயர் தான் குறிப்பிடப்பட்டிருக்கும். ஒரே ஒரு ராஜாவின் பெயர் என்ன இருக்காது, குறிப்பிடப்பட்டிருக்காது. அது என்ன அப்படின்னா ஏதோமின் ராஜாவோட பெயர் என்ன இருக்காது, இங்க குறிப்பிடப்பட்டிருக்காது. ஃபர்ஸ்ட் சொன்ன உங்களுக்கு இஸ்ரவேலின் ராஜா யார்? யோராம். அப்ப இந்த இஸ்ரவேலோட ஒரு தலைநகரம் என்ன அப்படின்னா சமாரியா. இது என்ன அப்படின்னா அந்த ஒரு வடக்கு ராஜ்யமா இருந்தது. இத ஃபர்ஸ்ட் நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. இஸ்ரவேல் தேசம், அதோட ராஜா யார்? யோராம். யோராம் யாரு? ஆகாபின் மகன். அதுக்கப்புறம் பாருங்க, இதோட தலைநகரம் என்ன? சமாரியா. இது என்ன ராஜ்யம்? வடக்கு ராஜ்யம். இதெல்லாம் நீங்க புரிஞ்சாதான் நம்ம தியானிக்க போறது உங்களுக்கு புரியும். இது முதல் தேசம். இரண்டாவது தேசம் என்ன அப்படின்னா யூதா.
யூதா நீங்க பாருங்க, யூதாவோட ராஜா யாருன்னா யோசபாத். இதோட ஒரு தலைநகரம் என்னன்னா எருசலேம். யூதாவோட ராஜாவின் பெயர் யோசபாத். இதோட ஒரு தலைநகரம் என்ன? எருசலேம். இது என்ன ராஜ்யம்? தெற்கு ராஜ்யம். நம்ம இஸ்ரவேல் பார்த்தோம், அது வடக்கு ராஜ்யம், இது தெற்கு ராஜ்யம். இது பாருங்க, இப்ப இந்த யோசபாத் இருக்காரு பாத்தீங்களா, இந்த 4 ராஜாக்கள்ல தேவனை கொஞ்சமாக உண்மையாய் தேடினவர். மீதி பேர்லாம் சின்ன சின்ன பாவங்கள் இருக்கும் இவருக்குள்ளே இருந்தது. ஆனாலும் தேவனை என்ன பண்ணார்? இவரு உண்மையாய் தேடினார். ஏன் இதெல்லாம் உங்களுக்கு சொல்றேன்னா, நான் உங்களுக்கு வெறுமனே பள்ளத்தாக்குகள் தண்ணீர்களால் நிரப்பும் சொல்லிட்டு முடிச்சிடலாம். ஆனா இதெல்லாம் நீங்க அறிஞ்சுக்கணும். இப்ப 3வது நம்ம வந்து பார்க்க போறோம். 3வது யார் அப்படின்னா ஏதோம். இவர் ஏசாவின் சந்ததியாக இருக்கலாம். அதாவது ஏதோமோட ராஜாவின் பெயர் என்ன ஆகல, குறிப்பிடல. ஏதோம் தேசம், இதோட ராஜாவின் பெயர் குறிப்பிடப்படவில்லை. ஆனால் இவர் ஏசாவின் சந்ததியாக இருக்கலாம். யார் ஏசா? யாக்கோபோட மூத்த பிள்ளைதான் ஏசா. இவரோட சந்ததியாக இருக்கலாம். இப்ப நம்ம வந்து பார்த்தோம் பாத்தீங்களா, இஸ்ரவேல், 2வது யூதா, 3வது ஏதோம். இப்ப இவங்க 3 பேருமே யார? மோவாப்பை அந்த அவர்களை வந்து வீழ்த்தணுன்றதுக்காக 3 பேர் என்ன பண்றாங்க? ஒன்னா சேர்ந்து போறாங்க. இப்ப 4வது நான் வந்து சொல்றேன், யாருன்னா மோவாப் தேசம். ராஜா யாரு? மேஷா. இத நீங்க 3-4 வாசிங்க. மோவாபின் மேஷா. அப்போ மோவாபின் ராஜா யாரு? மேஷா. இவர் என்ன அப்படின்னா லோத் இருக்காருல்ல, லோத்தோட சந்ததியாக இருக்கலாம். அது மட்டும் இல்ல, இது கிழக்கு பகுதியாக இருக்கலாம். ஏதோம் வந்து பற்றி விரிவாக இல்ல, அதனாலதான் உங்களுக்கு அது வந்து நான் வடக்கா தெற்கான்னு பண்ணல, உங்களுக்கு குறிப்பிடல. இது பாருங்க, மோவாப் அப்படின்றது கிழக்கு பகுதியாக இருக்கலாம். இப்ப 4மே புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு? இஸ்ரவேல் தேசம், யூதா தேசம், ஏதோம் தேசம், மோவாப் தேசம். இந்த 4ல 3 ராஜாக்கள் பெயர் தான் என்ன இருக்கு? குறிப்பிடப்பட்டிருக்கு. ஒரு ராஜாவோட பெயர் குறிப்பிடப்படல. இந்த 3 ராஜா எந்தெந்த ராஜா? இஸ்ரவேல், யூதா, ஏதோம். இவங்க 3 பேரும் யார வந்து வீழ்த்தணும்னு போறாங்க? மோவாபின் ராஜாவாகிய மேசாவா. இப்ப நீங்க நம்ம வந்து தியானிக்க போறோம், உங்களுக்கு புரியும். இப்போ நீங்க பாருங்க, 2 ராஜாக்கள்ல 3ஆம் அதிகாரத்துல 7ல இருந்து வாசிங்க பொறுமையா. மோவாபியர் மேல் புரியுதுங்களா உங்களுக்கு? யூதாவின் ராஜா யாரு? நம்ம பார்த்தோம்ல, யோசபாத். கேட்டு அனுப்பினதற்கு அவன், நான் வருகிறேன், நான் தான் நீ, என்னுடைய ஜனங்கள் உம்முடைய ஜனங்கள், என்னுடைய குதிரைகள் உம்முடைய குதிரைகள் என்றான். எந்த வழியாய் போவோம் என்று கேட்டான். அதற்கு அவன் ஏதோ அப்படியே இஸ்ரவேலின் ராஜாவும் யூதாவின் ராஜாவும் ஏதோமின் ராஜாவும் சேர்ந்து. இப்ப புரியுதுங்களா? நம்ம ஆரம்பத்துல பார்த்தோம் பாத்தீங்களா, இவர்கள் 3 தான் மோவாப் தேசத்தை வீழ்த்தணுன்றதுக்காக போறாங்க. அந்த 9ல உங்களுக்கு பாத்தீங்கன்னா தெளிவாக இருக்கு. இஸ்ரவேலின் ராஜாவும் யூதாவின் ராஜாவும் ஏதோமின் ராஜாவும் சேர்ந்து போனார்கள். அப்படியே வாசிங்க. ஆனாலும் அவர்கள் 7 நாள் சுற்றி திரிந்து போது அவர்களை பின் செல்லுகிற ராணுவத்துக்கும் ஆரம்பத்துல சொன்ன பாத்தீங்களா, பள்ளத்தாக்கு தண்ணீர்களினால் நிரப்பப்படும். இங்க அந்த தண்ணீர் இருக்கு பாத்தீங்களா, தண்ணீர் இல்லாமல் போனது. 7 நாள் பிரயாணப்பட்டு போறாங்க. அங்க இருந்த யாருக்கும் இல்ல, மிருக ஜீவன்களுக்கு கூட என்ன இல்லையா, தண்ணீர் இல்ல. ஏன்னா அன்னைக்கு அந்த காலகட்டத்துல மழை இல்ல. இப்ப இந்த 3 இருக்காங்க பாத்தீங்களா, இந்த 3க்குமே உள்ள ஆழங்கள் ஒன்று இருக்கிறது. அது என்னன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். ஃபர்ஸ்ட், இந்த இஸ்ரவேல் அப்படின்னா மாம்ச விசுவாசம்னு அர்த்தம். இஸ்ரவேல் அப்படின்னா மாம்ச விசுவாசம். யூதா அப்படின்னா தேவனை தேடும் ஜனம்.
ஏதோம் அப்படின்னா உலக ஆசை, மாம்ச இயல்பு. இத மூன்றுத்தையும் எப்படி ஒண்ணாக்கலாம் நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த தண்ணீரும் இப்ப நான் சொன்னதுக்கும் ஒரு இணைப்பு இருக்கு. என்ன அப்படின்னா, இஸ்ரவேல் மாம்ச விசுவாசத்துல இருந்தார்கள். நாமும் மாம்ச விசுவாசத்துல இருக்கணும். அநேக பாவங்கள் இருந்திருக்கலாம், ஆனா மாம்ச விசுவாசம்னு ஒண்ணு இருக்கு. அப்ப மாம்ச விசுவாசம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஆவியின் விசுவாசமும் முக்கியம், மாம்ச விசுவாசமும் முக்கியம். எங்களுக்கு மாம்சத்திலயும் விசுவாசம் இருக்கு, ஆவியிலயும் விசுவாசம் இருக்குன்னு சொல்றவங்க மாத்திரம் கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாம். இரண்டாவது, யூதா அப்படின்னா தேவனை தேடுவது. அப்போ யார நம்ம தேடணும்? தேவனை தேடணும். அவரை தேடும் போதுதான் தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள். யார தேடணும்? தேவனை தேடணும். அப்போ மாம்சத்திலையும் ஆவியிலையும் உங்களுக்கு விசுவாசம் இருந்தாதான் தேவனை தேடுவீங்க. மூன்றாவது, ஏதோம் அப்படின்னா உலக ஆசை ஆட்கொள்ளக்கூடாது. மூன்று விஷயங்கள். ஒன்று விசுவாசம், இரண்டாவது தேவனை தேடுவது, மூன்றாவது என்ன? உலக ஆசை இருக்கக்கூடாது. இது மூன்றுத்துலயும் நீங்க சரியா இருந்தீங்கன்னா தான் தேவன் என்ன பண்ணுவாரு? பள்ளத்தாக்கை தண்ணீர்களினால் நிரப்புவார். 7 நாள் இல்லதான், ஆனால் தேவன் எப்படி அதை நிரப்புறாருன்னு பாருங்க. அப்படியே வாசிங்க 10ல இருந்து. அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா ஐயோ, இந்த 3 ராஜாக்களையும் கர்த்தர் மோவாபியரின் கையில் ஒப்புக் கொடுக்க வரவழைத்தாரே. அப்போ கொஞ்சம் பிரச்சனை வந்துட்டா நம்மளுக்கு போதும். 7 நாள் நமக்கு என்ன இல்ல? தண்ணீர் இல்ல. அது அவங்களுக்கு தெரிந்திருந்தது. ஆனாலும் தேவன் எங்களை கைவிட மாட்டார் என்ற நம்பிக்கை இருந்திருக்கணும். என்ன சந்தேகம் இருந்தது? யார் சொல்றா இது? இஸ்ரவேலின் ராஜா என்ன சொல்றாரு? 3 ராஜாக்கள் ஆகிய எங்களை தேவன் என்ன பண்ணிருக்காரு? அற்புதமாய் அழைத்து கொண்டு வந்தார், எங்களை இறுதி வரை நான் நடத்துவார் அப்படின்ற நம்பிக்கை இருந்திருக்கணும். என்ன சொல்றாரு? மோவாப்போட கையில எங்களை ஒப்பு கொடுக்கவாப்பா எங்களை இது பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்ற எண்ணம் யாருக்கு இருந்தது? அந்த 3 ராஜாக்களுக்குமே இருந்தது. 7 நாள் அவர் தண்ணீர் இல்லாம உங்களை நடத்துறார் அப்படின்னா அது சோதனை என்று அவங்களுக்கு புரியல. சோதனை காலகட்டத்துல தேவன் அப்படிதான் கண்டிப்பாய் நடத்துவார். வறட்சியான நாட்களாக தான் இருக்கும். ஆனா எவ்வளவு கஷ்டப்பட்டாங்களோ தேவன் மேன்மையான விடுதலை தர வல்லவரா இருக்கிறார். அவர் வாக்கு கொடுத்தாருன்னா அந்த வாக்கு உண்மையா இருக்கும். அந்த வாக்குல பொய் இருக்காது. நம்மளுடைய நாக்குல பொய் இருக்கும், அவரோட வாக்குல ஒரு நாளும் என்ன இருக்காது? பொய் இருக்காது. அப்படியே வாசிங்க. அப்பொழுது யோசபாத், எலிசபெத் இல்லப்பா, யோசபாத். நாம் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி கர்த்தருடைய தீர்க்கதரிசி ஒருவரும் இங்கே இல்லையா என்று கேட்டதற்கு, அப்போ ராஜாக்களுக்கு அனைத்து ஒரு விதமான ஒரு உரிமை இருந்தது. அவங்களால என்ன வேணா செய்ய முடியும். ஆனாலும் அவங்க என்ன பண்றாங்க? தீர்க்கதரிசியை தேடினாங்க. ஒருவர் கூட இல்லையா அப்படின்னாங்க. அப்பதான் எலிசாவை பத்தி கேள்விப்பட்டு, அப்படியே பாருங்க, நீங்க வாசிங்க. எலியாவின் கைகளுக்கு தண்ணீர், அப்படியே 11ல வாசிங்க. இல்லையா என்று கேட்டதற்கு எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த சாப்பாத்தின் குமாரனாகி எலிசா இங்க இருக்கிறார். அவர் இருக்காரு. அவர் என்ன பண்ணுவாரு? இனி நடக்க போறோம் காரியங்களை பத்தி தேவனிடத்திலிருந்து கேட்டு அவர் நமக்கு வெளிப்படுத்துவார். அவர் வெளிப்படுத்தினதுதான் பள்ளத்தாக்குல தண்ணீர்கள் நிரம்பும் அப்படின்றது. வாசிங்க. எலிசா இஸ்ரவேல் ராஜாவின் ஊழியக்காரன் ஒருவன் மறுமொழியாக சொன்னான். அப்போ அந்த இஸ்ரவேலின் ராஜாவின் ஊழியக்காரர்ல ஒருவன் என்ன பண்றான்? சொல்றான். இவர் கேட்கிறாரு பாத்தீங்களா, யாரும் இல்லையா அப்படின்றதுக்கு. ஒருத்தர் இருக்காரு, அவர் எலியா கூட இருந்தவரு. அவர் சாப்பாத்தின் குமாரனாகி எலிசா அப்படின்னு இஸ்ரவேலோட அந்த ஒரு ராஜ்யத்துல இருக்கிற ஒரு ஊழியக்காரர் சொல்றா. அதுக்கப்புறம் வாசிங்க. அப்பொழுது அவனை நோக்கி கர்த்தருடைய வார்த்தை அவனிடத்தில் இருக்கு. அப்ப அந்த நம்பிக்கை இருக்கு அவருக்கு. யாருக்கு இருந்தது? யோசபாத்துக்கு இருந்தது. என்ன நம்பிக்கை இருந்தது? யாருகிட்ட? எலிசா கிட்ட கர்த்தருடைய வார்த்தை இருந்தது. அந்த ஊழியக்கார் மூலமா
அந்த எலிசாவை பற்றி அவர்களுக்கு தெரியல அப்படின்னா அவர்கள் என்ன பண்ணிருக்க மாட்டாங்க, எலிசாவை பார்த்து பேசியிருக்க மாட்டாங்க, அவர் மூலமாய் தேவன் பேசி இருக்க மாட்டார். அப்ப கர்த்தருடைய வார்த்தை எங்க இருக்கிறதோ அங்கு கண்டிப்பாய் விடுதலை உண்டு. விசுவாசிக்கிற மாதிரி அப்படி வாசிக்கிற இஸ்ரவேலின் ராஜாவும் யோசபாத்தும் ஏதோமின் ராஜாவும் அவனிடத்தில் போனார்கள். அப்போ தீர்க்கதரிசி என்ன பண்ணல, இங்க கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லல. இந்த 3 ராஜாக்களும் தீர்க்கதரிசியின் இடத்தில் போனார்கள். ஏன் தெரியுமா போனாங்க? இந்த ராஜாக்கள் கூட தேவன் இருந்தாரா இல்லையான்றது வேற, அந்த தீர்க்கதரிசியோட தேவன் இருந்தார். அதனாலதான் தேடி வராதவர்களும் தேடி வரும்படியாக வைத்தார். 3 தேசத்தோட ராஜாக்கள் அவங்களே தீர்க்கதரிசியை தேடி வந்தாங்க. ஒரே ஒரு காரணம் தான், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் குரலா எலிசா இருந்தார். அதனாலதான் அவர்கள் பயந்து வந்தார்கள். நம்மோடும் தேவன் இருப்பாரே, ஆனால் பெரிய பெரிய ஆட்களாவே இருந்தாலும் அவர்கள் நம்மை தேடி வரும்படியாக தேவன் செய்வார். விசுவாசிக்கிற மாதிரி அப்படி வாசிக்க இஸ்ரவேலின் ராஜாவை பார்த்து எனக்கும் உமக்கும் என்ன, நீர் உம்முடைய தகப்பனின் தீர்க்கதரிசிகளிடத்திலும் உம்முடைய தாயாரின் தீர்க்கதரிசிகளிடத்திலும் போர் என்றார். அதற்கு இஸ்ரவேலின் ராஜா, அப்படி அல்ல, கர்த்தர் இந்த 3 ராஜாக்களையும் மோவாபிலுள்ள கைகளில் ஒப்புக் கொடுக்கிறதற்கு வரவழைப்பார் என்றார். அதற்கு எலிசா, நான் யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தின் முகத்தை பாராதிருந்தால் உம்மை பார்க்கவும் மாட்டேன் என்று சேனைகளுடைய கர்த்தருக்கு முன்னிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இதை நீங்கள் புரிந்து கொள்ளணும்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். உங்களுக்கு எளிதா புரியணுன்றதுக்காக ஆவிக்குரிய விளக்கம் ஒண்ணு சொல்றேன். ராஜாக்கள் வந்துட்டாங்க, என்ன வேணா சொல்லிடலாம்னு சொல்லிட்டு அவர் எழுந்து போகல. தேவன் எனக்கு அங்கிருந்து வார்த்தை சொன்னாதான் நான் பேசுவேன், அது வரைக்கும் நான் பார்க்க மாட்டேன்ற உறுதி எலிசாவுக்கு இருந்தது. அந்த உறுதி இருக்கணும். யார் வந்தாலும் வார்த்தைகளை கொட்டி விட்டு என்ன பண்ணக்கூடாது, நம்ம இஷ்டப்படி வாழக்கூடாது. ராஜாக்களே வந்தாலும் தேவன் அங்கிருந்து வார்த்தையை கொடுக்கிற வரைக்கும் நான் சும்மா இருப்பேன், அது வரைக்கும் உங்களுடைய முகத்தை நான் பார்க்கவும் மாட்டேன், ஏதோ சொல்லவும் மாட்டேன். கீழவாசி. இப்பொழுது ஒரு சுரமண்டல வாத்தியக்காரனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். சுரமண்டல வாத்தியக்காரன் வாசித்த போது கர்த்தருடைய கரம் அவன் மேல் இறங்கி, இப்போ தெளிவா சொல்றாரு, ஒரு சுரமண்டலக்காரர், ஒரு இசை கலைஞனை கொண்டு வந்து அவர் இசை வாசிக்கும் போது தேவனுடைய கரம் இறங்கினது. அப்படின்னா என்ன? நீங்க துதி அப்படின்ற ஆயுதத்தை ஏற்றுக்கொண்டு வாழும் போதுதான் தேவன் இறங்கி வருவார். அவர் துதியின் ஆயுதத்தை ஏற்றுக்கொண்டார், அதுதான் அர்த்தம். அதனால என்ன பண்ணக்கூடாது, நாளைக்கே உங்களுடைய பிள்ளைகளை பியானோ கிளாஸ்க்கு அனுப்பிச்சு விட்டுட்டு அவர்களை மியூசிக் வாசிக்கிற மாதிரி நீங்க வீட்டுக்கு கிட்ட வந்து வாசிக்க சொல்வதல்ல. அதுக்கு அர்த்தமே வேறு. துதியின் ஆயுதத்தை நீங்கள் தரித்து கொண்டு தேவனுடைய கரத்தை நீங்கள் பெற்றவர்களா இருக்கும் போதுதான் தேவனுடைய வார்த்தை என்னாகும், உங்கள் வாயிலிருந்து வரும். உங்கள் வாயிலிருந்து சுயமாய் பிறக்கிறது தேவனுடைய வார்த்தை அல்ல, இருதயத்திலிருந்து வருகிறதே தேவனுடைய வார்த்தை. அப்படியே வாசிங்க. இப்பதான் சொல்றாரு, அவன் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இந்த பள்ளத்தாக்கிலே எங்கு வாய்க்கால்களை வெட்டுங்கள். இந்த பள்ளத்தாக்கிலே எங்கும் வாய்க்கால்களை வெட்டுங்கள். நல்லா பாருங்க, எலிசா கிட்ட வந்து என்ன ஆச்சு, நாங்க 7 நாள் பிரயாணப்பட்டு வந்தோம், எங்களுக்கும் மிருக ஜீவன்களுக்கும் தண்ணீர் இல்ல அப்படின்னு எதுவுமே என்ன பண்ணல, அவங்க சொல்லவில்லை. ஆனாலும் தேவனுடைய கரம் எலிசாவின் மேல் இருந்ததா அனைத்தையும் அறிந்து ஒன்னே ஒண்ணு சொன்னார், நீங்க என்ன பண்ணுங்க, பள்ளத்தாக்கு அது அங்க இருக்கு, அது எங்கும் வாய்க்கால்களை வெட்டுங்க. நீங்க வெட்டும் போதுதான் தண்ணீர் புறப்பட்டு வரும் அப்படின்ற நம்பிக்கை எலிசாக்கு இருந்ததுனாலதான் இந்த வார்த்தையை சொல்ற. அவர்கள் ஒன்றுமே சொல்லவில்லை என்றாலும் தேவனுடைய கரம் உங்களோடு இருக்குமானா அனைத்தையும் தேவன் நமக்கு விளக்க வல்லவரா இருக்கிறார். விசுவாசிகள் மாத்திரம் கையில அப்படியே வாசிங்க. இப்பதான் ரொம்ப முக்கியமானது.
சொல்றாரு, தெளிவா சொல்றாரு. என்ன சொல்றாரு? காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், அகலும் ஆனாலும் நீங்களும் ஆ, உங்கள் ஆடு மாடுகளும் ஆடு மாடுகளும் உங்கள் ஆ, மிருகங்களும் மிருக ஜீவன்களும் குடி குடிக்கும்படி இந்த இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தெளிவா சொல்றாரு. ஒன்னே ஒண்ணுதான் பண்ணணும், நீங்க வாய்க்கால வெட்டுங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் ஆல்ரெடி சொன்ன, பள்ளத்தாக்குனா இருதயம். உங்களுடைய இருதயத்தில் இருக்க பாவங்களை வெட்டி எடுங்க, தேவையற்ற வார்த்தைகளை வெட்டி எடுங்க, கசப்பு, பொறாமை, கோபம், வைராக்கியம் இதெல்லாம் வெட்டி எடுங்க. அப்படி வெட்டி எடுத்தாதான் ஜீவ தண்ணீராகி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருவார். அதை மட்டும் செய்யுங்க. நான் விசுவாசிக்கிறேன், நாம் அனைவரும் பிரிந்து சென்றாலும் பிரியாத சமூகம் ஜீவ தண்ணீராய் நம்மளுடைய இருதயமாகிய பள்ளத்தாக்குகளை அவர் என்ன பண்ணுவார்? நிரம்புவார். அவர் தெளிவா சொல்றாரு பாருங்க, இந்த பள்ளத்தாக்கிலே எங்கும் வாய்க்கால்களை வெட்டுங்கள், நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள். எதுவும் வராது, மழையே இருக்காது. மழைனா எப்படி தண்ணீர்? அவரே அங்க இருந்து என்ன பண்ணுவார்? நமக்கு நீர் ஊற்றை உண்டு பண்ணுகிற தேவன் அவரிடத்துல இருந்து வரும். மழை வரலனாலும் நமக்கு தண்ணீரை தர தேவன் வல்லவர. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆசீர்வாதமே கிடைக்காத சூழ்நிலையில கூட நமக்கு என்ன கொடுப்பார்? அவரு நித்திய ஆசீர்வாதத்தை கொடுக்க வல்லவரா இருக்கிறார். மழையையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று யார் சொல்றாரு? எலிசா சொல்றாருன்னு சொல்லல. கர்த்தர் சொல்ற வரைக்கும் நம்ம மௌனமா இருக்கணும். கர்த்தர் சொன்னா சொல்லிவிட்டு அதன் பிறகு நம்ம மாம்சத்துல மௌனமாயிடும். அதுக்கப்புறமா தேவன் சொல்லாததெல்லாம் அவர் என்ன பண்ணல, சொல்லிக்கொண்டே இல்ல. தேவன் என்ன சொன்னாரோ அதை சொல்லிவிட்டு என்ன பண்றாரு? அவர் எலிசா சென்று விடுகிறார். அதுக்கப்புறம் பாருங்க, இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம், கையிலே ஒப்பு கொடுப்பார். இதுவும் அவருக்கு தெரிஞ்சிருக்கு பாருங்க. இஸ்ரவேல் ராஜா சொன்னாரு, 7 நாள் நாங்க கஷ்டப்பட்டு தண்ணீர் இல்லாத இவ்வளவு போராடிட்டு இருக்கோம்பா, மோவாப்போட கையில எங்க மூவரையும் ஒப்பு கொடுக்கவா நீங்க என்ன பண்ணீங்க, கூட்டுக்கு வந்தீங்க அப்படின்றது எலிசாக்கு தெரியாது. ஆனா தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய கரம் எலிசாவின் மேல் இருந்ததுனால அவங்க போராட்டத்தையும் அறிந்தாரு. அவங்க என்ன வார்த்தை பேசினாங்களோ, அவிசுவாசமான வார்த்தை என்ன பேசினாங்களோ அதையும் அவர் என்ன பண்ணார்? அறிந்திருந்ததுனால இது அவருடைய பார்வைக்கு அற்ப காரியம். அதுக்கப்புறம் பாருங்க, மோவாபியரை உங்கள் கையிலே ஒப்பு கொடுப்பார். இது எங்க இருந்து வந்தது? தேவன் சொன்னதுனால அவர் என்ன பண்றாரு? சொல்றாரு. தெளிவா அந்த காரியம் நடந்தேறியது. அந்த காரியத்தை பத்தி நம்ம முழுசா நம்ம தியானிக்க போல. ஆனா இதை நீங்க புரிஞ்சுக்கணும். அப்போ எலிசாவின் மேல் தேவனுடைய ஆவியும் கரமும் இருந்தது, அனைத்தையும் அறிந்திருந்தார். இன்று தேவன் சொல்ற ஒரு முக்கியமான வார்த்தை, அற்பமாய் எண்ணுகிற உங்களை யார் உங்களை பார்த்து அற்பமா என்றாங்களோ தேவன் என்ன பண்ணுவார்? உங்களை மேன்மையாய் வைப்பார். உங்களுக்கே வெற்றியை தேவன் என்ன பண்ணிருக்காரு? அங்க அவர் வைத்திருக்கிறார். தோல்வி அல்ல. அவங்க நினைச்சிருக்கலாம் எங்களோட வாழ்க்கை தோல்வி. ஆனா எலிசா தேவனுடைய வார்த்தையை சொல்லிவிட்டு சென்று அவர் சென்றதுக்கு அப்புறமா அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்திருக்கும். ஏன்னா பள்ளத்தாக்குல தண்ணீரை நிரப்பினவர் மோவாப்பையும் எங்களுடைய கைகள்ல ஒப்பு கொடுப்பார். அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்கும். 20 வரைக்கும் வாசிங்க, முடிக்கலாம். நீங்கள் சகல கோட்டைகளையும் சகல சிறந்த பட்டணங்களையும் தகர்த்து நல்ல மரங்களை எல்லாம் வெட்டி நீரூற்றுகளை எல்லாம் பூத்து நல்ல நிலத்தை எல்லாம் கல்மேடுகளாக்கி கெடுப்பீர்கள் என்றால் மறுநாள் காலமே பலி செலுத்தப்படும் நேரத்தில் இதோ தண்ணீர் ஏதோம் தேச வழியாய் வந்ததினால் தேசம் தண்ணீரால் நிரம்பிட்டு அவர் சொன்ன வார்த்தை நடந்தேறியது. அவர் என்ன பண்றாரு? அநேக காரியங்களை அந்த 19ஆம் வசனத்துல சொல்றாரு. அந்த 19ஆம் வசனத்தை நம்ம தியானிச்சோம் அப்படின்னா தேவன் இன்று தந்த வாக்கு தத்தத்துக்கும் தேவனுடைய வார்த்தைக்கும் இணைக்கப்படாது. அதனால நான் 19 விட்டுட்டு 20 உங்களுக்கு விளக்குறேன்.
நீங்க 20 மட்டும் வாசிங்க. ஏன்னா 19 வேறு விதமான காரியத்தையும் வேறு விதமான ஒரு ரேமா வார்த்தையையும் குறிக்கிறது. அதனால 20 மட்டும் வாசிங்க. மறுநாள் காலமே ஆ. பரிசெலுத்த கடும் நேரத்தில் ஆ. இதோ தண்ணீர் ஆ. ஏதோம் தேசவழியாய் வந்ததினால் தேசம் தண்ணீரால் நிரம்பி அவர் சொன்ன வார்த்தை, பள்ளத்தாக்கு என்ன பண்ணுங்க, நீங்க வாய்க்கால்கள் எல்லாம் நீங்க வெட்டுங்க, அப்பொழுது பள்ளத்தாக்கு தண்ணீர்களினால் நிரப்பப்படும். அவர் சொன்ன வார்த்தை நிறைவேறியது. தேசம் முழுவதும் தண்ணீரினால் நிரப்பப்பட்டது. உங்களுடைய வாழ்க்கையும் சரி, தண்ணீர் இல்லையே, ஆசீர்வாதம் இல்லையேன்னு சொல்லிட்டு என்ன பண்றீங்க, நீங்க கேட்டுக்கொண்டே இருக்கீங்க. அவிசுவாசமான வாழ்க்கை உங்களுக்கு வேணாம். தேவன் சில காலங்கள் உங்களை கடினமான பாதைக்குள்ளாக நடத்தலாம். ஆனால் உங்களை ஒரு நாளும் விட்டு விலகாத தேவன் இருக்கிறார். எப்படியாவது தேவனுடைய ஊழியரை கொண்டு அவருடைய வார்த்தை வரும்போது அதை கேட்டு என்ன பண்ணுங்க, மனம் திரும்புங்க. அவங்க கேட்டு மனம் திரும்புறதுனாலதான் தேசம் முழுவதும் தண்ணீர். தேவனால் அழைக்கப்பட்ட ஊழியரோடு தேவனுடைய கரம் இருந்து அவர்கள் வாயிலிருந்து தேவனுடைய வார்த்தை வருமானால் அதை கேட்டு நீங்க திருப்தியா இருங்க. நான் விசுவாசிக்கிறேன், நம்ம அனைவருக்கும் ஒரு தண்ணீர் ஆயத்த பண்ணி தேவன் வைத்திருக்கிறார். பள்ளத்தாக்காவே இருந்தாலும் பாவங்களை வெட்டுவோம். தேவன் நமக்கு தேசம் முழுவதும் எவ்வாறு தண்ணீரை தந்தாரோ அது போல சதா காலமும் ஆசீர்வாதத்தை தந்து நம்மை அனைவருக்கும் முன்பாக மேன்மையாய் வைப்பார். கண்களை மூடலாம்.